மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஒன்றிய கழகத்தின் சார்பில் இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக நிர்வாகிகளை மற்றும் சார்பணி நிர்வாகிகளை மற்றும் கழக செயல் வீரர்களை உங்களை அனைவரையும் வருக வருகான வரவேற்று இன்று இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற இந்த விழா என்பது தளபதி அவர்கள் 1953ஆம் ஆண்டு பிறந்து இன்று 73ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த விழாவினை சிறப்பிக்கும் வகையில் இன்று இந்தியாவின் முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு ஆட்சிகள் நடந்தாலும் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் கூட இந்தியாவிலே இந்த ஆட்சியாளர்களில் முதன்மையான ஆட்சியாளர்களாகவும் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளிலே சிறந்த அரசியல் கட்சி தலைவராக விளங்குகின்ற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம். இன்று இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தமிழகத்தை முதல்வரை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற தகுதியை தாண்டி இன்று இந்தியாவிலே இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று இந்தியாவிலும் உள்ள அனைவரும் வரவழைக்கின்ற குரல் கொடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது. காரணம், இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற தொண்டனின் என்கின்ற ஆர்வத்தினால் நான் சொல்லவில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மணிசங்கர ஐயர் சொல்கிறார், காங்கிரஸ் கட்சி தான் என்று இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிறார்கள். ஆனால் அதே கட்சியில் உள்ள மூத்த தலைவர் சொல்கிறார், இந்தியாவின் கூட்டணிக்கு தலைமையேற்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை வரவேற்கும் விதமாக அல்லது என்ன விதமாக இந்த மகாராஷ்டிராவில் இந்த இந்தியாவிலே மத்தியில் அமைந்திருக்கின்ற மகாராஷ்டிராவின் சிவசேனா கூட்டணியின் கட்சி தலைவர் பத்திரிகை சாம்சானா என்ற பத்திரிகையின் தலையங்கத்தில் எழுதுகிறது. அந்த சிவசேனா தலைமையகத்தில் உள்ள பத்திரிகை எழுதுகிறது, இந்த இந்தியாவின் கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும், மற்ற மாநிலங்களின் தலைவர்களும் அறைகூட விடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது. காரணம், இன்று இது இல்லை. இன்று 2024ஆம் ஆண்டு ஹிந்து பத்திரிகை இந்தியாவில் உள்ள சிறந்த பத்திரிகை, முதன்மையான பத்திரிகை என்பதை உங்களிடத்தில் நினைவுபடுத்துகின்றேன். அந்த ஹிந்து பத்திரிகை எழுதுகிறது, இன்றைக்கு சிவசேனா கட்சி இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று சொல்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் குரல் வட மாநிலத்தில் எட்டாமல் இருக்கலாம், ஆனால் டெல்லியில் ஆகின்ற செவிகளில் எட்டுகிறது. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்றாலும் கூட தமிழகத்தில் 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் பெற்றிருக்கிறார். அதில் ஒரு தொகுதியை கூட பிஜேபி பெற முடியவில்லை. ஆகவே இந்தியாவின் கூட்டணி வலிமையான தலைவராக எட்டு கோட்டையாக விளங்குகிறார் என்று வடமாநிலங்கள் ஆகவே இன்றைக்கு சிறப்பானதொரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகத்திறன் கொண்டவர் இந்தியாவிலே எவருமில்லை என்று நாம் சொல்லவில்லை, நடுநிலையாளர்கள் சொல்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் சொல்கிறது. ஆகவே இவர்கள் நம்ம ஆட்சி சிறந்து விளங்குகிறது. அவர்கள் நினைப்பதை போல இந்தியாவின் கூட்டணி தலைவராகின்ற வாய்ப்பு வெகு தூரத்தில் இல்லை. இந்தியாவிலே கூட்டணியின் தலைவருக்கு தலைமைக்கு தகுந்தாகின்ற ஒரு பொறுப்பும் இவருக்கு வரத்தான் போகிறது. அதோடு மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலிலும் தமிழகத்தில் கடந்த தேர்தலில் எப்படி எல்லா கட்சிகளிலும் கடந்த தேர்தலில் கட்சி 8 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. அதே போல பாரதிய ஜனதா கட்சி 11 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த கட்சி. இன்று இருவரும் சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்த்தாலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்பதில் ஐயமில்லை. காரணம், இன்று CO இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் எழுதுகிறது. எல்லா கூட்டணிகளும் சேர்ந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது. 45% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதா உட்பட அண்ணா